காலத்தில் அந்த போர்டில் எழுதி போட்டிருக்க மாதிரி அந்த செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸு பயங்கரமாக இருக்குது. இது வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை. இது வந்து என்ன கோழி? மொறுமொறு சிக்கன். இது வந்து சிக்கன் லாப்பா. அடுத்து வந்து நம்ம ஆர்டர் பண்ண முட்டை கொத்து வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சோழன் மெஸ் வந்திருக்கோம். சோழன் மெஸ் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வேளச்சேரியிலேருந்து தரமணி போகிற அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. லொக்கேஷன் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் லாப்பா, ஒரு முட்டை கொத்து, அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் ஒன்று, மட்டன் சிக்கன் முருவலாம் இந்த பக்கத்தில் ஒரு ஒரு பீஸ் ஓடிட்டு இருக்கு. அடித்து பசியில் மட்டன் பிரியாணி வந்துருச்சுன்னு அடித்து நோத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று ஏதோ சொல்லியிருக்கோம், வர காட்டுறோம். அப்படியே இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் தீபிகா. கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயபிரசாந்த் இருக்காரு. இன்னைக்கு இந்த டீம்ஸோட நம்ம வந்திருக்கோம். மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? எதை சாப்பிடுங்க, அதை பற்றிலாம் எதுவும் கவலை இல்லை. அடிச்சு நோத்திட்டு இருக்கா. இது ஏதோ வித்தியாசமா நல்லி பீஸ்னு நினைக்கிறேன். நெஞ்சுக்கறி அதை போட்டு பிரியாணி கொடுத்துருக்காங்க. வெங்காயம் அதை கூட விட்டு வைக்கல. நல்லா இருக்கு. மைல்டா, காரம் கம்மியா, குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து நமக்கு மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்திருக்கு. ஜீரகம்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா வெந்து மசாலாலாம் உள்ள போய் இந்த அப்படியே அவளையும் காட்டுங்க. அவங்க சாப்பிட்டு ஒரு வெறியில இருக்காங்க, என்னன்னு தெரியல இன்னைக்கு. இப்போ அடுத்து நல்லி வேணுமாமா கேட்போம் இருக்கான்ட்டு. அதாவது பிரியாணிக்கு இது பிரியாணி காரம் இல்லாமல் இருக்கு, இது கொஞ்சம் நல்லா காரமா இருக்கு. ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. வெள்ளை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது ஏன் ஆர்டர் பண்ணா அது ஒரு 5 நிமிஷம் ஆகுனாங்க. பிரியாணி தான் உடனே கொடுக்குவாங்க. பசியில் உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். இது வந்து என்ன கோழி? மொறுமொறு சிக்கன். இது வந்து சிக்கன் லாப்பா. நல்லா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. அம்மாடி ஒன்று வாங்கினா ஒரு ஆள் சாப்பிட்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நீங்க வந்தா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. பயங்கர சூடு. உள்ள வந்து உங்களுக்கு சிக்கன் அரைச்சு அப்படி இங்கே பக்கத்தில் வாங்க. சிக்கன்லாம் அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. முட்டை லாப்பாக்கு சிக்கன் எப்படி அரைச்சு வைப்பாங்க? சிக்கன் லாப்பா சொன்னேன், முட்டை கொத்து பரோட்டா சொல்லியிருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணணும்னு தெரியல, சாப்பிட்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால. அதாவது எப்போ வந்தாலும் அரை தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, பசியில் ஃபுல் கட்டு கேட்டுட்டு இருக்கா. நல்லா இருக்கு. இதுவுமே அந்த காரம் இல்லாமல் இருக்கு. இதுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே கிரேவி தான் பிரியாணிக்கும் கொடுத்தாங்க, அது எடுக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் எங்க ஊர்க்காரங்களுக்கு தேங்காய் சட்னி வேணும். தேங்காய் சட்னி, ஆமா, அவங்க கோயம்புத்தூர் பதிவு பண்றாங்க. இது ஓகே தான். தக்காளி அரைச்சு நார்மலா தான் இருக்கு. நீங்க இந்த மாதிரி எதனா காரமா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது பேர் வேற மது போகுது. இது பேர் மொறுமொறு கோழின்னு வாங்கினோம். ஆக்சுவலா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. என்ன குடிச்சிருச்சு கோழி, அதனால கொஞ்சம் இந்த ஆத்தென்டிக் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ல போயிடுங்க. அதாவது பரட்டல், கோழி பரட்டல் அந்த மாதிரி போயிடுங்க. மொறுமொறு கோழி வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டு பொரிச்சு தந்துருக்காங்க. ஆனா என்ன குடிச்சிருச்சு, அதனால இதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம ஆர்டர் பண்ண முட்டை கொத்து வந்துருச்சு. அது முட்டை கொத்து இதுவும் வந்து காரம் இல்லாமல் மைல்டாக தான் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே காரம் இல்லாமல் மைல்டாக சாப்பிட்லாம். அது இல்லாமல் இது கிரேவி எந்த கிரேவி ஊற்றி கொத்துறாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தினா நல்லா வந்துடும். ஓகேவா இருக்கு.
சாப்பிடலாம். அதாவது அடுத்து நம்ம வந்து கடைசியா முடிக்கும் போது ஒரு டெசர்ட்ல முடிக்கலாம்னு பால் சர்பத் பண்ணிருக்கோம். பால் சர்பத்து டெசர்ட்டா? இனிப்புனால டெசர்ட் தாங்க நமக்கு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லையா? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை, அவ்வளோ இல்லை. இது இப்போ ஒரு பஞ்சாயத்தை நீங்க பால் சர்பத் டெசர்ட்டா சாஃப்ட் ட்ரிங்க்ஸா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஆனா இங்க வந்தீங்கன்னா எது சாப்பிடுறீங்களோ இந்த பால் சர்பத் கண்டிப்பா சாப்பிடுங்க. ஊர்ல சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கு. எந்த ஊர்ல? திருச்சியில. அது சோழன் மெஸ்னா திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியா. ஆமா, அதை சொல்ல நினைச்சேன். அதாவது எங்க மசாலாலாம் தஞ்சாவூர் ஸ்டைல்ல அந்த செய்யறாங்க, அதனாலதான் சோழன் மெஸ் பேர் வச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி சாமி இது சினிமா படங்களோட இதெல்லாம் வச்சிருக்காங்க. சினிமா படங்களோட, அதாவது கர்ணனை பார்த்தோன்னே சாமி வந்துருச்சு எனக்கு டக்குன்னு. சினிமா படங்களோட பேனர்லாம் வச்சிருக்காங்க, அது என்ன தெரியல. அதே மாதிரி பின்னாடி ஆர்டிஸ்டிக்கா பயங்கரமா இருக்கு. ஆம்பியன்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ வைப்ல இருக்கு. கண்டிப்பா ஓடுறதும் பழைய பாடல்கள் தான். ஆமா, ஒரு பழைய பாடல்களை தான் ஓடுது. ரெட்ரோ வைப்ல இருக்கு கடையே. சேர்த்து ஃபீட்பேக் ஃபார்மாவே கேட்குறேன். இந்த காலத்துல ஃபார்ம் வாங்குறாங்க, எனக்கு அது தெரியல. இப்போ வந்து கரெக்டா இந்த இங்கதான் சாப்பிட்டோம். நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்டோன்னு மறந்து போச்சு, மட்டன் பிரியாணி, அப்புறம் இன்னும் 4-5 ஐட்டம் அது நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல என்னன்னா அவங்க மசாலா அரைச்சு தர்ற ஐட்டம்லாம் நல்லா இருக்கு. மற்ற அந்த கொத்து பரோட்டா, அப்புறம் அந்த முறுமுறு சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. முக்கியமா இங்க வந்தீங்கன்னா பால் சர்பத் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீரோ கிராவிட்டி போட்டோகிராஃபி அப்படின்னு இருக்கு பாருங்க, அதுல அங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி 100 ஃபீட் ரோடுல அந்த தாம்பரத்துக்கு பிரிட்ஜ் ஏறும், அப்படியே அங்க திருப்புங்க, தாம்பரம் பிரிட்ஜ் ஏறும், அதுக்கு பக்கத்துல அப்படியே லெஃப்ட்ல இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்